अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। एवं प्रज्ञातृत्वमपि किं ज्ञातृजन्यत्वं ज्ञातृव्याप्यत्वं ज्ञातृसमवेतत्वं वा आद्ये ईश्वरज्ञाने व्यभिचारः ज्ञाननित्यत्वस्य साधयिष्यमाणत्वाच्च. 310வது பக்கம். நாம் இப்ப ஜடத்துவ ஹேதுவ விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். முன்னால கொஞ்சம் சொன்னாதான் அந்த சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். உலகத்தை மிச்சேன்னு சித்தாந்தி தீர்மானம் பண்ணுவதற்காக ஒரு அனுமான பிரயோகம் பண்ணினான். விமதம் மித்யா ஜடத்வா அப்படி. விமதம் நம்ம ரெண்டு பேருக்கும் எங்க பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் வந்திருக்கோ அந்த இடம் அப்படின்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரபஞ்சத்துல தானே மிச்சையா சத்தியா அசத்தியமானு நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சம் நம்ம ரெண்டு பேருக்கும் விவாதாஸ்பதமாக இருக்கக்கூடியதான பிரபஞ்சம் மிச்சா, அது பொய்யானது. ஏன்? ஜடமாக இருக்கிற காரணத்தினால், சுத்திரோக்கியம் போல் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பிரபஞ்சத்தை மிச்சான்னு சொல்லும் பொழுது மிச்சான என்னங்கிறது இந்நேரம் சொன்னார். மிச்சான்னா என்னது? எது எங்க காணப்படுகிறதோ அது அங்க இல்லைன்னா அதுக்கு மிச்சான்னு பேரு. அதான் தான் காணப்படும் இடத்தில் தான் இல்லாமல் போவது மிச்சா. இதான் இப்ப ரெண்டாவது மித்யாத்துவம்னு சொல்லிட்டு இருக்கார். இத நேகனாஸ்தி கிஞ்சனா எனக்கூடியதான ஸ்ருதி சொல்றது அப்படின்னு. அதை மட்டும் ஸ்ருதி சொல்லல. இது சித்துன்னு வேற ஸ்ருதி சொல்றது பிரம்மத்தை. பிரம்மத்தை சித்துன்னு சொன்னா பிரம்மபின்னமான பிரபஞ்சம் எப்படி? ஜடம். பிரம்மம் சத்தியம்னு சொன்னா பிரம்மபின்னமான பிரபஞ்சம் என்ன? பிரபஞ்சம் மித்யான்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பிரம்மபின்னமா இருக்கு. சத்தியமான பிரம்மத்தை விட வேறானது. சத்தியமான பிரம்மம் எப்படி இருக்கு? சைத்தன்ய ரூபமாக சித்ரூபமாக இருக்கு. பிரபஞ்சம் பொய். ஏன்? ஜடமாக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். அப்ப அந்த ஜடத்துவம்னா என்ன அப்படின்னு அநேக விதமா விகல்பம் பண்ணி ஞாத்திர பின்னமா, ஞான பின்னமா, ஜேய பின்னமா, ஆத்ம பின்னமா இப்படி எல்லாம் விசாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். அதில் நாம் இப்பொழுது ஒரு முதல் பட்சத்தை விட்டு ஞான பின்னமோ அல்லது ஆத்ம பின்னமோ இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு அதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல மோட்ச காலத்துல ஞானம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஏன் ஞானம் இருக்கு? பிரம்மம் இருக்கு, ஞானம் இருக்கு. இது தனியா சொல்லணும். அந்த பிரம்மம்னா ஞானம் தானே. ஞானத்துக்கு தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருக்கு. ஆகையால் ஞானம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். மோட்ச காலத்துல ஞானம் இருக்குன்னு சொல்றதுல எப்படி ஞானம் இருக்கும் அப்படின்னு அவன் சந்தேகப்பட. ஏன் ஞானம் இருக்கப்படாதுப்பா மோட்சது? ஞாத்தா இல்லையே, அறிபவன் இல்ல, அதனால ஞானம் எப்படி இருக்க முடியும்? அதே போலயே பொருள் இல்ல, ஞானம் எப்படி இருக்கும்? நமக்கு அறிவு எப்ப வருது? ஒரு பொருளை பார்த்தா அறிவு வருது. பொருள் இல்லாமல் அறிவு எப்படி இருக்கும்? வெறும் அறிவு எப்படி சார் இருக்கும்? பொருள் இல்லாம. அறிபவன் இல்லாமல் அறிவு எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் நம்மளுக்கு அதற்கு நம்ம சமாதானம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பொழுது நம்ம என்ன சமாதானம் சொல்லியிருக்கோம்னா, இந்த ஞானம் எனக்கூடியது இந்த ஞேயத்தோட ஒரு சம்பந்தப்பட்டதோ அல்லது ஞாதாவோட சம்பந்தப்பட்டது நினைக்காதீங்க. எங்கெங்க ஞானம் இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் நியமேன ஞேயம் இருக்கணும் என்றோ ஞாதா இருக்கணும் என்றோ நிர்பந்தம் இல்லை. ஞேயம் இல்லாமலேயே, பொருள் இல்லாமலேயே அறிவு வரலாம், அறிபவன் இல்லாமலேயும் அறிவு வரலாம் அப்படின்னு நமக்கு சமாதானம் சொல்லணும். பொருள் இல்லாம எப்படி சார் அறிவு வரும்?
அப்படின்னு கேட்டா அதுக்கு சாதாரணமான ஒரு பொருள் ஒன்று சொன்னோம். தீபம் இருக்கு, பொருள் இருந்தா பொருள் இருக்குன்னு விளக்குறது, பொருள் இருந்தாலும் பொருள் இல்லைன்னு விளக்குறது. பொருள் இல்லாத போனாலும் விளக்கக்கூடியதான விளக்கு இருக்கிற பர்யந்தம் ஒளி இருக்குமா இருக்காதா? அந்த இடத்துல இருக்கு. ஆகையால் இருக்குன்னா ஞானத்துவோபலட்சித சைத்தன்யம். ஒரு காலத்துல ஞேயம் இருந்தது, ஞேயம் இருக்கும் பொழுது ஞேயத்தை ஒழித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது ஞேயமான பொருள் இல்லாத போனாலும் இல்லை என்று ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அறிவுள்ளவே இருக்கு. இது என்ன? ஞானத்துவோபலட்சித சைத்தன்யம். ஞேயம் இல்லாத போனாலும் ஒரு காலத்துல ஞானமாக இருந்தது, இப்ப ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு உபலட்சித பிரகாசம் சொன்னா ஞானத்துக்கு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது சொன்ன பிறகு ஞானம் இருந்தால் அங்கே சஜ்ஞேயத்துவம் இருக்கணும், ஞேயம் இருந்தா தான் ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞேய வியாபியத்துவமா ஞேய ஜன்யத்துவமா இப்படி எல்லாம் கேட்கண்ட அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியாச்சு. ஏன்னா இப்ப எது கொண்டு வந்திருக்கேன்னா இந்த பிரகிருதத்துல ஏன் இப்படி ஆரம்பிச்சா எப்படி, இது வரைக்கும் முன்னால என்ன நடந்தது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா போன வாரம் நான் வரல, வராது என் தப்பு, உங்களது இல்லை. நீங்க மறந்தது ரைட்டு தான். என்ன 15 நாள் ஆச்ச, காலமானதுக்கு மறதிக்கு ஒரு காரணம், அது மறந்து போயிருக்கலாம். ஆனா இப்ப என்ன சொல்றோம், நியாயம் இல்லாதனாலும் நியாயம் இல்லாத போனாலும் ஞானம் இருக்கலாம்னு அப்ப தீர்மானம் பண்ணிடணும். இப்ப என்ன சொல்றோம், ஞாதா இல்லாத போனாலும் நியாயம் இருக்கலாம், அறிவு ஞாதா இல்லாத போனாலும் ஞானம் இருக்கலாம். ஞாதா யாரு? அறிபவன். அறிபவன் இல்லாத போனாலும் அறிவு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சார் இது ஒன்னும் புரிஞ்சுக்கிறா போல இல்லையா சார், நீங்க பேசுறது என்னமோ ஒரு மாதிரி பேசுறேன், லோக விவகாரத்துக்கு சரியா வரலையே. அறிபவன் இல்லாமல் அறிவு எப்படி இருக்கு? போக்திருஹீனா புஜிக்கிரியா பவதி. நான் சொன்னேன் பாருங்க, போக்திருஹீனா சாப்பிடவன் இல்லாத போனாலும் உட்கொள்வது எனக்குரியதான செயல் அப்படி இருக்கும். யாராவது உட்கொள்றவன் இருந்தானே ஆனால் இவன் உட்கொள்ளுக்குதான் அப்படிங்கிற செயல் உண்டு. உட்கொள்பவனும் இல்லை, சாப்பிடுறவன் இல்லை, அப்ப சாப்பிடுறது எனக்குரியதான செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேனே அப்படின்னு. அது அவனுடைய கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு நன்னாத்தான் இருந்தது. ஆனா நன்னா யோசனை பண்ணி பார்த்தேன்னா அவன் சொல்றதுலயும் சில தோஷம் இருக்கு, அதை பத்தி இல்லை. ஆனா நம்மளுடைய விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளாமல் அவன் சொல்றான். அவன் சொல்றது சாதாரணமாக வியாபகாரிக்க நிலையில இருக்கு. எல்லா ஞானத்திலையும் சிவன் சொல்ற ஞானத்துல நம்ம லோகத்தில் இருக்கக்கூடியதான வியாபகாரிக்க ஞானங்களை வச்சுட்டு பார்த்தோமே ஆனால் அவன் சொல்றது சரியாகத்தான் இருக்கு. ஆனா நான் எந்த ஞானம் என்று சொல்லுகிறேனோ அந்த ஞானத்துக்கு அது சரியாது, அவ்வளவுதான் விஷயம். லோகத்துல நாமும் இப்படிதான் ஒத்துண்டு இருக்கோம். ஞாதா இருந்தா தான் ஞானம் வருதுங்கிறத நமக்கு தெரிகிறது. மனுஷன் இல்லாமலே ஞானம் வருது, ஆகாசத்துல நிற்கும் ஞானம், அது சரி, அதை நம்ம ஒத்துண்டு இருக்கோம். ஆனா நான் எந்த ஞானத்தை இப்பொழுது சொல்கிறேனோ, எந்த ஞானத்தை பத்தி நான் பேசுகிறேனோ, எந்த ஞானத்தை பத்தி பேசுகிறோம், பிரம்மங்கிற ஞானத்தை பத்தி பேசுறோம், மோட்சத்துல இருக்கக்கூடியதான ஞானத்தை பத்தி பேசுறோம். மோட்ச நிலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பந்த நிலை இல்லாத நிலைன்னு அர்த்தம். மோட்சம்னா புதுசா ஒரு நிலை வந்திருக்கு, அந்த நிலையில சார் அப்படின்னு நினைக்கப்படாது. இந்த நிலை தான் மோட்ச நிலை தான். இப்ப பந்தம் இருக்கு என்று நாம் கருதி கொண்டிருக்கோம். அந்த பந்தம் இருக்கு எனக்கூடியதான இந்த எண்ணம் நமக்கு போயிடுச்சு ஏனால் இதே நிலை தான். ஆத்மா உருவாதிருக்கு, அசங்கோ ஜெயம் புருடா, அந்த ஆத்மாவில் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த ஆத்மாவில பந்தங்கள் இருக்கிறதாக நாம் நினைத்து கொண்டிருக்கோம். அந்த பந்தம் இருக்கக்கூடியதான நினைக்கக்கூடியதான நிலையில் நமக்கு அஜ்ஞானாதிகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஞாதான ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். யாரு? இந்த அந்த கரணம் எல்லாம் இருக்கு பார்த்தா, அஜ்ஞானம் அந்த கரணம் எல்லாம் வச்சுட்டு இவன் இருக்கிறதாக நம்ம வச்சுட்டு இந்த ஞாதா இருந்தா தான் ஞானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நன்ன யோசனை பண்ணி பாருங்க, அங்க இருக்கக்கூடியதான ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான நிலை வந்த பிறகு அந்நிலையில ஆத்மாவை தவிர வேற என்ன பதார்த்தம்? ஞாதாவும் இல்லையே. ஞாதா என்கிறவன் யாரு? அந்த கரணத்தோடு சேர்ந்ததான ஒரு சைத்தன்யம் தானே. அந்த கரணம் எனக்கூடியதான உபாதியோடு சேர்ந்த சைத்தன்யம் தானே. அந்த அந்த கரணம் எனக்கூடியதான உபாதி ஞானம் வந்ததுமே அஜ்ஞானம் போக, அஜ்ஞானத்தினுடைய காரியமான அந்த உபாதியும் தானா போக, அங்க ஞாதா எங்கிருந்து இருப்பான்? ஞானம் இல்லை, ஞாதா இல்லை. ஞாதா இல்லாததுனால ஞானம் இல்லாம போயிடுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஞாதா இருக்கும் பொழுது ஞாதாவினால் அறியப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான ஞானம் அது இப்பொழுதும் இருக்கு. மோட்சதத்தாயா ஆத்மா வைபூத்து அதே இதுக்குதான் அர்த்தம் சொன்னேன் நான்.
மோட்ச தசையில எத்ரது அஸ்ய சர்வம் ஆத்மைவ அபூத். எத்ரது, அந்த தூங்கிறது முன்னால அஜ்ஞான தசையை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அதை பத்தி மாத்தி சொல்றதுக்கு துக்காரர் சொல்றார். எத்ரது என் நிலையோ என்றால் சர்வம் எல்லாமும், ஞாதா ஞானம் ஜேயம், இந்த மூன்று. ஞாதா அறிபவர், ஞானம் அறியக்கூடியதான ஒரு செயல், ஏயம் அறியப்படக்கூடியதான பொருள், சர்வம் எல்லாமும் ஆத்மைவ அபூத் ஆத்மாவை தவிர இரண்டாவது பொருள் இல்லாதான நிலையாக ஆகிவிட்டதோ. சர்வம் ஆத்மைவ அபூத் தத்ர அந்த நிலையில், ஏன எந்த கண்ணால், கிம் எந்த குடத்தை, பச்சே பார்ப்பான். அப்ப என்னாச்சு, இதுவரைக்கும் ஞாதான் இருந்தது, அந்த ஞாதா ஒரு ஞேயத்தை பார்த்தான். அப்பொழுது ஞாதாவனிடத்தில் ஒரு ஞானம் வந்தது. இவைகளெல்லாம் எப்பொழுது இல்லாமல் போயிடுதோ அப்பொழுது இவைகளுக்கு பின்னால இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யத்தினால இத்தனை விவகாரங்களும் நடந்து கொண்டிருந்ததோ, இனிமேல விவகாரம் இல்லை, விவகாரம் தான் இல்லைன்னு சொன்னேன். இவைகளுக்கு காரணமான அந்த சைத்தன்யம் இல்லை என்று சொன்னேனா, அது இருக்கே, அதான் இப்ப சொல்றேன். இப்ப நாம் சொல்லக்கூடியதான ஞானம் எது? அந்த ஸ்வப்பிரகாசமான ஒரு ஞானம். எந்த ஞானம் இருந்ததுனால் தாங்கள் ஜாகிரத்தில் புலன்களோட மனசோட விஷயங்களை பார்த்தீர்களோ, எந்த ஞானத்தினால்தான் ஸ்வப்னத்துல இல்லாத விஷயங்களை மனசினால் கல்பித்து பார்த்தீர்களோ, எந்த ஞானம் இருந்ததுனால்தான் தூக்கத்தில் நான் அறிந்தேன் என்று, நான் தூங்கினேன் என்ற அந்த அறிவு உங்களுக்கு வந்ததோ, அந்த ஞானத்தை பற்றி. அந்த ஞானம் மோட்ச தசையில இருக்கு. அது இல்லை என்று சொல்ல முடியாது. மோட்ச தசைன்னு நீங்க சொல்றீங்களே தவிர எல்லா தசையிலும் தான் இருக்கு. நீங்க தான் தசைக்கு பேர் வச்சு இருக்கிறது ஒண்ணுதான். ஆகையால் அந்த ஞானத்துல அந்த நிலை இருக்கும் பொழுது இந்த ஞாதா இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. ஏன்னா ஞாதாங்கிறவன் தாற்காலிகமான ஒரு பொருள். மோட்சம் வர பரயுத்தம் ஞாதா என்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஞானம்ங்கிறது எப்பொழுதும் இருக்கு. ஆகையால் அவன் இருக்கும் பொழுதும் இது இருந்தது, அவன் போன பிறகும் இது இருக்கு. இதுக்கு அவனால் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விவகாரம் புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சின பிறகு பங்கி ஒண்ணுமே இல்லை. இப்ப பாரு, ஏவம் சஜ்ஞாத்ருத்வமபி, ஏவம் இப்படி, சஜ்ஞாத்ருத்வமபி ஞாதாவுடன் கூடி இருப்பது எனக்கூடியதான நிலையும், கிம் ஞாத்ருஜன்யத்துவம் இப்படின்னு சொல்றீல, இது ஞாதாவனால பிறந்ததா அல்லது ஞாத்ரு வியாபியத்துவம் இல்ல ஞாத்ரு சமவேதத்துவம் வா? ஞாதாவனால பிறந்ததா இது, அல்லது ஞாதாவனால எங்கெங்க ஞாதா இருக்குமோ அப்பப்ப இது இருக்கும், எப்பப்ப இது இருக்கோ அப்பப்பெல்லாம் ஞாதா. ஞாதாவனுடைய வியாபியம், ஞாதாவனுடைய வியாபியம்னு இது எப்பப்பொழுது ஞானம் இருக்கோ அப்பப்பொழுதெல்லாம் ஞாதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். வியாபியத்திய வசனம் பூர்வம் வியாபகஸ்ததனந்தரம். இது வியாபியம். ஆகையால் எப்பப்பொழுது ஞானம் இருக்கோ அப்பப்பொழுதெல்லாம் ஞாதா இருக்கார் அப்படின்னு சொல்லு. நீங்க என்ன கண்டிஷன் சொல்லு? எப்பப்ப ஞானம் என்பது ஞாதாவினால் பிறந்தது என்று சொல்கிறீர்களா? சஜ்ஞேயத்துவம்னு சொல்றீல, ஞானத்துக்கு சஜ்ஞேயத்துவம் சுவாபாவிகம் என்று தாங்கள் சொல்றீல. அப்படின்னு ஞானத்துக்கு சஜ்ஞேயத்துவம் என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஞானம் இருந்தால் ஞாதா இருக்கணும். மோட்சத்துல ஞானம் இருக்குன்னு சொல்றேன், அப்ப ஞாதா இருக்கணுமே. அது அவனுடைய ஐயா, ஞானம் இருந்தால் ஞாதா இருக்கணும் என்று தாங்கள் சொல்றேல, அப்ப அந்த ஞானத்துக்கும் ஞாதாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லணுமோ இல்லையா? அந்த சம்பந்தம் நமக்கு தெரிஞ்சாத்தானே சரியாகும். ஆகிய ஞானத்துக்கும் ஞாதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று கல்லுகிறீர்கள். ஞாதாவினால் ஞானம் பிறந்ததோ இல்லை, எங்கெங்க ஞானம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஞாதா இருக்கணும் என்றதான ஒரு நியமம் உண்டோ, அல்லது ஞாத்ரு சமவேதத்துவம், ஞாதா இருந்தால் அந்த ஞாதாவோட சேர்ந்தே இருக்கு ஞானம். ஞானம் எப்படி இருக்க? ஞாத்ரு சமவேதத்துவம், ஞாதா அவனிடத்துல எப்பொழுதுமே இருந்துருக்கு, சமவாய சம்பந்தத்துல இருக்கு, விட்டு பிரிக்காததான சம்பந்தத்துல இருக்கு. பால்ல வெளுப்பு இருக்கா போலையும், எந்த தர்மியில தர்மம் இருக்கா போலையும் அது சமவாய சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கிறீங்களா? இப்படின்னு மூணா பிரிச்சான். அப்புறம் சொன்னா, ஆத்யே ஈஸ்வர ஜானே வியபிச்சாரா. ஆத்யே முதல் பட்சத்துல சஜ்ஞாத்திருத்துவம்னு சொன்னா, ஞானத்துக்கு சஜ்ஞாத்திருத்துவம் தர்மம் அப்படின்னு சொன்னா, ஞானம் இருந்தால் ஞாத்திருஜன்யத்துவம். சஜ்ஞாத்திருத்துவத்துக்கு முதல் பட்சத்துலன்னா ஞாத்திருஜன்யம், ஞானமானது ஞாதாவனால பிறந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது சரியா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஞானம் ஞாதாவனால ஞாதாவனால பிறக்கிறது,
இல்ல. ஏன்னா ஈஸ்வர ஞானம் இருக்கு. ஈஸ்வருடைய ஞானம் நித்தியம்னு சொல்லிட்டு இருக்க. நித்தியமான ஈஸ்வர ஞானம் ஞாதாவின் இடத்துல பிறந்திருக்கோம் இல்ல. ஏன்னா அது நித்தியம்னு சொல்லிட்டு பிறந்திருக்கான்னு கேள்வி கேட்கலாமா? ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு யார ஒத்துக்கிறாளோ அவளுடைய பட்சத்துல அது நித்தியமாக ஞானம் இருக்கும் எனக்குரியதான பட்சத்துல விவிட்டார். நாம அனித்தியம்னு சொல்றோம். விவரணாச்சாரியர் என்ன சொல்றாரு? ஈஸ்வர ஞானமும் அனித்தியம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா மாயாவிருத்தியினால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த பட்சம் விட்டுருந்தோம். எந்த பட்சத்துல ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு சொல்றாளோ தார்க்கிகாதிகள்லாம் ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டதான ஞானம் நித்தியம் என்று யார் கூறுகிறார்களோ அவா பட்சத்துல விதித்தார். ஆனா ஞாத்திரு ஜன்யத்துவம் இல்ல பாருங்க. ஞாதாவனால பிறந்ததா இல்ல. நம்ம வேதாந்திகள்லயே சில பேர் விவரணாச்சாரியர்கள், மற்ற சில பேர் பிராச்சீனாச்சாரியால் ஒருத்தன் இருக்கா ஈஸ்வர ஞானம் நித்தியம். நித்தியமான ஈஸ்வர ஞானத்துல ஞாத்திரு ஜன்யத்துவம் உண்டோ? ஆகையால் ஞாத்திரு ஜன்யத்துவம் இல்லாததால ஞானமானது எப்பொழுதும் இருக்கலாம். ஞாத்திரு ஜன்யத்துவங்கிற பட்சம் தெரியுங்க. அதான் ஆத்தியே ஈஸ்வர ஜானே விபிச்சாரா. சார் அப்ப ஈஸ்வர ஜானத்துல விபிச்சாரம்னு சொல்றேன், அது இருக்கட்டும். ஞானம் நித்தியம்னு உங்களுக்கு யாரு சொன்னா? ஞானம் நித்தியம்னு இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லையே. பிரம்மன் தான் நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஞானம் நித்தியம்னு சொல்லலையே. ஐயா, ஞானம்ங்கிறதும் பிரம்மங்கிறதும் ஒண்ணுதான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த ஞானஸ்வரூபம் ஞப்தி ஸ்வரூபமா பகவான் இருக்கார். ஆகையால் சைத்தன்யம் சொன்னா ஞப்தித்தான். அந்த ஞானம் நித்தியம் என்று மேல போய் சொல்ல போறோம். ஞான நித்தியத்துவ சாதயிஷ்யமானத்வாச்ச. இந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுட்டே இருக்கான்னு பார்த்தேன்னா திருப்பி நீங்க புத்தகம் தான் நல்லா புரியும். வேற ஒண்ணு இது கஷ்டம் இல்ல. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அத்வைத சித்திங்கிறது கஷ்டமான கிரந்தம் இல்ல. அது கஷ்டமா ஆக்கி விட்டார் யாரு? நியாயாமிரதக்காரர். அது கஷ்டமா ஆக்கின பெருமை. ஏன்னா வேதாந்த சித்தாந்தத்தை நன்னா அரைச்சு அது இப்படியா கேள்வி கேட்டதுன்னா நமக்கு அந்த கேள்வியை பார்த்ததுமே ஒரு பயம் வந்து. பிராச்சீனாச்சாரியால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். அதோட இல்ல, பதில் நமக்கே தெரியும். ஏன்னா உபனிஷத்தை நாம் நன்னா வாசிக்கல. உபனிஷத்துல பாஷ்யத்தை பதம் பதமாக நீங்க வாசிச்சதுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் வந்து. நான் புதுசா சொல்றேன்னா உபனிஷத்துல இருக்கிறதாவே சொல்றோம். ஆனா அந்த உபனிஷத்துல எப்படி படைச்சிடமோ அப்படி நாம படிக்கல, எப்படி நாம மனனம் பண்ணணுமோ அப்படி மனனம் பண்ணல. அதனாலதான் ரொம்ப. அதனால விவகாரம் இப்ப ஞாத்திருஜன்யம் இல்லை. ஆனா இன்னொன்னு ஞாத்திரு வியாபியத்துவமோ இதுக்கு சொல்லுங்க. ஞான நித்தியத்துவ சாதகிஷ்யமானத்வாச்ச. ஞானம் நித்தியம் என்கிறது நாம சாதிக்க போகிறோம். அதனால இப்ப பகரப்படவில்லை. அதனால முதல் பட்சம் சஞ்ஞாத்திருத்துவம் சாதாவிகம் என்ற சொல்ற பட்சத்துல சஞ்ஞாத்திருத்துவம் எனக்கூடியது ஞாத்திரு ஜன்யத்துவங்கிற பட்சமானது தப்புன்னு தீர்மானம். சரி, ஞாத்திரு வியாபியத்துவம் எப்பொழுதெல்லாம் ஞானம் இருக்கோ அப்பொழுதெல்லாம் ஞாதா இருந்துதான் ஆகணும். அது நியத சாகச்சரியம் வியாப்தி. வெறும் சாகச்சரியம் நினைக்காதீங்க. இது இருந்தால் அது இருந்தால் அப்படி இல்லை. நியத சாகச்சரியம் இது இருந்தால் அது நிச்சயமாக இருக்கணும். வியாப்திக லட்சணம் நியத சாகச்சரியம்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்பொழுதெல்லாம் ஞானம் இருக்கோ அப்பொழுதெல்லாம் அவசியமாக ஞாதா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றேடா. அப்படின்னு சொன்ன அப்பிரயோஜகதா. சார், எப்பப்பல்ல ஞானம் இருக்கணுமோ அப்பப்பெல்லாம் ஞாதா நியதமாக இருக்கணும் என்று சொன்னேல. இல்லாத போனா உங்களுக்கு என்ன குடிமொழி போயிடுதுன்னு கேட்டான். அப்ப ஒரு பாதகம் சொல்லணும். நாம என்ன சொல்லணும்? மலையில நெருப்பு புகை இருக்குன்னா இருக்கட்டுமே. ஏன் புகை இருந்தா நெருப்பு இருக்கணுமேன்னா? புகையிட்ட நெருப்பு இல்லாம போகட்டுமேன்னா ஒரு வியக்தி பிடிச்சோம். புகை இருக்குதா, நான் நெருப்பு புகை இருக்கு போன் பண்ணதோ வந்துட்டு வருமோ தெரிஞ்சு போயிடுமோ என்னமோ சீக்கிரமா சொல்லுங்க. புகை இருந்தா நெருப்பு இருக்கணுமா என்ன? புகை இருக்கட்டும், நெருப்பு இல்லாம போகட்டும் அப்படின்னா என்னன்னா நமஸ்தேஷாம் மகாத்மனாம் வேற ஒண்ணு சொல்ல முடியாது அவளுக்கு. என்னடா இப்படி சொன்னா என்ன? புகை இருக்கு, எல்லாம் எரிஞ்சு போயிட போறது, சீக்கிரமா ஜலத்தை கொண்டு வாங்க, அவசரப்படணும்னு. இவ புகை இருக்கட்டுமே, நெருப்பு இல்லாம போகட்டுமே அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? அவனை வாய மூடுறதுக்கு நாம என்ன சொல்லணும்? நெருப்பு இல்லாத போனா புகையாதோ இல்லையோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எந்த புகையை நீங்க சொல்றீங்களோ அந்த புகையானது எங்க பிறந்தது? நெருப்பாக தானே பிறந்தது. அப்ப நெருப்பு இல்லாத போனா புகை இருக்காதுப்பா. புகையோ இருக்கு, ஆகையால் நெருப்பு இருக்கு. நீ புகை இருந்தால் நெருப்பு இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நீ சொன்னியானால் இதற்கு முன்னால நீ ஒத்துக்கொண்டதான அந்த புகை நெருப்புல இருந்து புகை வருது எனக்கூடியதான காரியக்காரண பந்தம் போயிடும். காரியக்காரண லட்சணமான ஒரு சம்பந்தம் நீ முன்னாலேயே ஒத்துக்கொண்டிருக்கா நெருப்புக்கும் புகைக்கும்.
நீ புகைட்டுமே நெருப்பு இல்லாம போகட்டுமே என்று இன்னைக்கு சந்தேகப்பட்டால் நீ முன்னாலேயே ஒத்துக்கொண்டிருந்தக்கூடியதான நெருப்பு ஆனது புகைக்கு காரணம் எனக்கூடியதான ஒரு காரிய காரணமானது பஞ்சம் மாட்டும், அது அழிஞ்சுபடும். ஆகையால் அதனாலேன்னு பிடிச்சிடணும். ஸோ எப்பொழுதுமே ஒரு நியமமும் நான் ஒண்ணு சொன்னேனே, ஆனால் அந்த நியமத்துக்கு இது இருந்தால் இது இருக்கணும்னு சொல்ற காலத்திலேயே அந்த நியமமானது எப்போதும் வரணும். இது இல்லாத போனால் என்ன பாதம் வருதுன்னு நீ சொல்லணும். அப்ப ஞானம் இருந்தால் அவசியம் ஞாதா இருக்கணும் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன், ஞானம் இல்லாம ஞானம் இருக்கட்டும், ஞாதா இல்லாம போகட்டுமே என்று நான் கூறினேன். ஏன்னா அதற்கு பிறகு உங்களுக்கு அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன காரணம், எதனால் இந்த நியமம் இப்படி இருக்கணும் என்று சொல்வேள், அது இல்லையே. அதனால அவ என்ன சாத்தியமாத்து அப்படின்னு சந்தேகம் பண்ண அதுக்கு நீங்க ஏதோ ஒரு தர்க்கம் சொல்லணும். அது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகையால் என்ன, இது அப்பிரயோஜகம். அப்பிரயோஜகம்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு காரணம் என்று சொல்றதற்கு ஒரு நிர்பந்தம் இல்லை. இது இருக்கலாம், அது இருக்கலாம், இது இல்லாமலும் அது இருக்கலாம், இது இருந்து அது இல்லாமல் போகலாம். அத்தனை வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆகையால் இது அவசியம் இங்கே இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. ஆகையால் ரெண்டாவது என்ன, அப்பிரயோஜகத்தினால் தள்ளிவிட்டார். ஏபி அப்பிரயோஜகதா. அந்த புத்தகம் சுருக்கமா இருக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பிரயோஜகத்தாக என்ன அர்த்தம், நியத சாகச்சரியம்ங்கிற இடத்துல ஒண்ணு இருந்தால் இன்னொன்னு அவசியம் இருக்கணும் எனக்கூடியதான் நிர்பந்தம் இருக்கிறதுல அது இல்லாத போனால் என்ன தோஷம் வந்தது என்று சொன்னால் நம்மளால சொல்ல முடியல. ஆகையால் இது சித்தமாகாது. மூணாவது ஞாத்திர சமவே தத்துவம் வா அப்படின்னு சொல்றோம். ஞாத்திர சமவே தத்துவம்னா ஞாதா இருக்கானே அவனிடத்துல சம்வாய சம்பந்தத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஞாதாவான இடத்துல சம்வாயம். இந்த இடத்துல ஞானஜன்யத்வது ஞான சமவே தத்துவஸ்யாபி அசம்பவாத், இது ஒரு பட்சம். இன்னொரு பாட்டம் என்னன்னா ஞானஜன்யத்வது ஞாத்ரசமவே தத்துவஸ்யாபி சம்பவாத் அப்படின்னு ஒரு பாட்டம். ஞாத்ரஜன்யத்வது ஞாத்ரஜன்யத்வது ஞாத்ரசமவே தத்துவஸ்யாபி சம்பவாத். இது அனுதேஷகாரிகள் போட்ட இன்னொரு புத்தகத்துல இருக்கு. இன்னொரு பாட்டம், அது ஒரு பாட்டம். இப்ப இந்த பாட்டமே வச்சுப்போம். ஞான ஜன்யத்வது ஜன்ய ஜானம் எப்படி இருக்கோ அது மாதிரியே ஞான சமவே தத்துவஸ்யாபி, ஞான சமவே தத்துவமும் எப்படி வரும், ஞான ஜன்யத்துவம் எப்படி இதுக்கு இல்லையோ அதே போல ஞான சமவே தத்துவமும் வேண்டியது இல்லையே. ஞான சமவே தத்துவம் எப்படி வரும்? ஞானமானது எப்ப சமவாய சம்பந்தம் வரும்? நையாய்க்கன் சொல்ற மாதிரியே சமவாய சம்பந்தம் எதுக்கு வருது? குணத்துக்கும் கிரியை. திரவியத்துல குணமும் திரவியத்துல கிரியையும் சமவாய சம்பந்தத்துல இருக்கும். அதான அவன் சொன்னது. இப்ப நீங்க ஞானத்தை குணமும் ஒத்துந்திருந்தீங்களேயானால் அந்த குணமானது அதனுடைய குணியான ஞானத்துல அது ஞாதாவில சமவாய சம்பந்தத்துல இருக்கலாம். அப்ப சிலதுக்கு தான் சமவாய சம்பந்தம் வரும்னு சொன்னோம். இப்ப சம்யோக சம்பந்தம் அதுக்கு சிலதுக்கெல்லாம் ஸ்வபாவம் அது. திரவியோரேவ சம்யோகா. இந்த கைக்கு இந்த புத்தகத்துக்கு தான் சம்பந்தம் வரும். ஏன், இதுவும் ஒரு திரவியம், இது ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் தான் ஒண்ணு சம்யோக ஜாயிண்டா இருக்கும். ஒரு குணமும் ஒரு சப்ஸ்டன்ஸும் அது சேருமோ, அது ஜாயிண்டா வருமோ? வராது. ரெண்டு பொருளை நீங்க சேர்க்கலாம். ஆனா ஒரு நல்லதையும் இந்த கையும் ஜாயின் பண்ணலாமோ? அது பண்ணினா அது ஜாயிண்ட்டுக்கு சம்யோகம்னு பேர் இல்லை பாருங்க. அப்ப என்னன்னா ஒரு உஷ்ணத்தையும் இந்த கையும் எப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்ப அது மாதிரி ரெண்டு திரவியமா இருந்தால் அதுக்கு ஜாயிண்ட் வரலாம். ஒரு குணமும் ஒரு திரவியமா இருந்தால் அது விட்டு பிரியாத சம்பந்தத்துல இருக்கலாம். அப்ப ஞாதா என்கிறவனுக்கு ஞானம் என்கிறது குணமாக இருக்குமையானால் இந்த குணமானது அவனிடத்துல சம்யோக சம்வாய சம்பந்தத்துல இருக்கலாம். இதை யாரு சொன்னா? இது இப்படி விட்டுள்ளவன் நையாயிட்டான். ஆத்மா எனக்கூடியதான ஒரு திரவியம், ஞானம் எனக்கூடியது குணம். ஏன்னா இப்படி பிரிச்சிருந்த நான் பிரிச்சேன்டான் இல்ல இதுதான் குணம்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா குணம்னு நினைச்சா எழுதி விட்டேன். எங்க மகர்ஷி எழுதியார், அவ்வளவுதான். ஞானம்ங்கிறது குணமா திரவியமா இப்படி எல்லாம் யோஜனை பண்ணல. ஞானம்ங்கிறது குணம்னு வச்சுட்டு இருக்கா. எப்படி சுகம் குணமோ துக்கம் குணமோ ரூபம் குணமோ ரசம் குணமோ இதே போலயே அநேக குணங்கள்ல 24 குணங்கள்ல ஞானத்தையும் குணமாக ஆக்கிவிட்டார். குணமாக ஞானம் இருக்குமையானால் திரவியமான ஆத்மாவில சம்வாய சம்பந்தத்துல இருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஞானம் குணம் இல்லையே. நாங்க ஞானத்தை குணம்னா ஒத்துட்டு இருக்கோம் இல்லையே. அது எப்படி ஞானத்தை சம்வாய தத்துவம் வரும்?
அத்வைத பத்தத்துல ஞானம் குணம் இல்ல. ஞானமானது என்னது? பிரம்மஸ்வரூபம். அது எப்படி குணமாகும்? விருத்தியவச்சன சைத்தன்யம்னு சொல்லிட்டு இருக்கேன். விருத்தோ ஞானத்துவ உபசாரா. விருத்தியில ஞானம்னு ஔபச்சாரிகமா சொல்ற மாதிரி நிஜம ஞானம் அங்க இல்லையே. லோகத்துல நம்ம பேசுறதுக்காக விருத்தியில ஞானத்துவங்கிறது ஔபச்சாரிகமாக உபயோகப்படுகிறது. நிஜமான ஞானம் இது பிரம்மம் ஒண்ணுதான். ஆகையால் இந்த ஞானமானது குணமாக இல்லாதனாலும் ஞானமானது கிரியையாக இல்லாததனாலையும் குணக்கிரியைகளுக்குத்தான் சம்வாய சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த குணமாகவும் கிரியையாகவும் ஞானம் இல்லாதனாலையும் சம்வாய சம்பந்தத்தை இருக்கார். அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிவிட்டார். நத்ரதியா ஞான ஜன்யத்வது ஞான சமவே தத்வஸ்யாபி அசம்பவாத் ஞானஸ்ய குணத்வ கிரியாத்வயோஹோ அனப்யுபதமேனா. இது பாருங்க, இப்படி படிச்சாதான் நமக்கு உபனிஷத்துல தெளிவா வரும். ஞானமானது குணம் இல்ல, ஞானமானது கிரியை இல்லை. உபனிஷத்துல எங்க சொல்லிருக்காரு? எது? சம்பவாத்தர் இருக்கு. நியாயம் அசம்பவாத் இருந்த ஞான ஜன்யத்துவது ஞான சமவேதத்வஸ்யாபி அசம்பவாத் இருந்தாதான் நியாயம். அசம்பவாத மாத்திக்கணும். அதுல இருந்தா அந்த பாட்டத்துல அதுல இருக்கலாம். அதான் அது இல்ல, அந்த பாட்டம் இல்ல. அந்த இதுல இந்த பாட்டம் இருக்கு. ஆனா சம்பவாத்தா இருக்கு. ஆமா, அதான் அது தப்பல. அசம்பவாத்தம் இப்படி இருந்தா அசம்பவாத்தம் மாத்திக்கணும். ஆமா. ஆனால் ஞாத்ரஜன்யத்துவது ஞாத்ரசமவேதத்வஸ்யாபி சம்பவாதம் அங்கே இருக்கணும் அந்த பாட்டத்துல. நீங்க இருக்கிற பாட்டத்தை அர்த்தம் முடிஞ்சிடும். ஆனா இருக்கிற பாட்டத்துல அசம்பவாதம். சரி, இதுவும் ரைட்டா அதுவும் ரைட்டா. ஞானஜன்யத்துவது ஞான சமவேதத்வஸ்யாபி அசம்பவாத் ஞானஸ்ய குணத்வ கிரியாத்வயோஹோ அனப்யுபகமேன. ஞானமானது குணமும் இல்லை, கிரியையும் இல்லை. ஞானஸ்ய குணத்வ கிரியாத்வயோஹோ அனப்யுபகமேன ரெண்டும் ஒத்துக்கொள்ளாதனால திரவியாசிரயத்துவ அனுமான அயோகா. திரவியாசிரயத்துவம் எனக்கு உடையதான அனுமானம். ஞானமானது திரவியத்தை ஆசிரியத்து இருக்கு, குணமாக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு உங்களால அனுமானம் பண்ண முடியாது. கதாச்சித் ஞாத்ருஜ்ஞேய சம்பந்தனைவ அனுபவத்திய விவரண வாக்கியஸ்தித உபபத்தே. அதோட மட்டும் இல்ல, அதான் அதுக்கு உபனிஷத்து வாக்கியம் உங்களால தேட முடியாது. எங்கேயும் ஞானம் குணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் உபனிஷத்துல இல்லையோன்னா. ஆனா திரவியம்னு சொல்றதுக்கு பிரம்மம்னு சொல்லியிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஞானம்னு சொன்னாலே பிரம்மம்னு தெரியாது. ஆனா பிரம்மம் திரவியமா கேட்கலையானால் பிரம்மம் திரவியம் இல்லை. ஏன் திரவியம் இல்ல? திரவியம்னு ஒண்ணு சொன்னேனால் அதுக்கு நாலுல ஏதாவது ஒரு பரிமாணம் இருக்கணும், ஒரு சைஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு சைஸ் இருந்தா தான் அதுக்கு திரவியம்னு சொல்வேன். பிரம்மத்துக்கு என்ன சைஸ் சொல்லுங்க? ந கிரஸ்வம், ந தீர்க்கம், நாணு, ந மகது. 4 தான் திரவியங்கள், 4 கேட்டகரி. இந்த 4 விதமான பரிமாணத்துல எந்த பரிமாணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப அது திரவியமாகாது. திரவியம் இல்லையோ அதுல குணம் எப்படி சம்பாய சம்பந்தத்துல இருக்கும்? அதான் சொன்னேன். அந்த டைரக்டா இல்லாத போனாலும் இன்டைரக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரதாரண்யோபனிஷத்துல பிரம்மமானது திரவியம் இல்லை என்பதற்கு காரணங்கள் சொல்லியிருக்கு. எது? நக்ரஸ்வம், நதீர்க்கம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு, ஏது அகரஸ்வம், அதீர்க்கம், நாணு, நமது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, சதுர்வித பரிமாணம் வியாபியமா திரவியத்துவம் இருக்கிறதுனால, 4 விதமான பரிமாணமும் இல்லாததுனால வியாபகா பாவாது வியாபியா பாவா திரவியத்துவம் இல்லை. இப்படி எல்லாம் உபநிஷத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. வியாபகா பாவ வியாபியம் அவன் ஏதோ சொன்ன பரிமாட்ட 4 பரிமாணமும் இல்லை, அதனால திரவியம் இல்லை. பிரம்மத்துக்கு திரவியத்துவம் இல்லைன்னாக்கா திரவியம் இல்லைன்னா அது குணமாகாது. ஆகையால் ஞானம் எனக்கூடியதான குணம் அதுல இருக்காது. ஆனா ஞானம் பிரம்மஸ்வரூபம்னு சொன்னோம். ஆகையால் ஞானமானது குணம் இல்லை நம்ம மதத்துல. ஆனா உபனிஷத்துல இருந்து இந்த அர்த்தம் எப்படி வருதுன்னு நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆனா மருத்துவ சரஸ்வதி சுவாமிகள் என்ன சொல்றார்? ஞானத்துக்கு குணத்துவமோ கிரியாத்துவமோ நாங்க ஒத்துக்கொள்ளவில்லை. அனப்துபதமேன திரவியாஸ்ரயத்துவ அனுமான அயோகா. திரவியாஸ்ரயத்துவ அனுமானம் வராது. கதாச்சித் ஞாத்ருஜ்ஞேய சம்பந்தேனைவ. ஆமா, இப்படி சொன்னேன்னா ஞாத்திர சம்பந்தம் ஞானத்துக்கு இருக்கு, ஞேய சம்பந்தம் ஞானத்துக்கு இருக்குன்னு ஒரு காலத்துல சொல்லின்றதுல, அதே போலயே இன்னொன்னு ஞாத்ருஜ்ஞேய சம்பந்தத்தை அப்படின்னு விவரண வாக்கியம் ஒண்ணு சொல்லி இருக்கேல, அது எப்படி சரியா வரும்? ஞாத்திர சம்பந்தத்தை ஞேயத்வா ஞானத்வா அப்படின்னு விவரண வாக்கியம் ஒண்ணு சொன்னீங்கள, விரோதம் வரும்னு சொன்னீங்கள. என்ன
சுவாமின்னு எப்பொழுதுமே ஞானத்துக்கும் ஏயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் சொன்னேன். எப்பொழுதும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். எப்பொழுதுமே சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லல. ஞாபகம் நான் என்ன சொன்னேன்? எப்பொழுதும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேனே தவிர எப்பொழுதுமே சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லல. விவகார தசையில ஞானத்துக்கும் ஞாதாவுக்கும் சம்பந்தம் இருந்தது. இந்த ஞாதா தான் ஞானத்தை அறிந்தார், ரைட். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இந்த ஞாதாவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு கால விவகார தசையில உனக்கு சம்பந்தம் இருந்தது, மோட்ச தசையில் இல்ல. அதனாலதான் இந்த மோட்ச தசையில நான் என்ன சொன்னேன்? அர்த்தோபலட்சித பிரகாசம். உபலட்சிதம்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல இருந்து இப்பொழுது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் உபலட்சிதம்னு பேரு. ஒரு காலத்துல இந்த ஆத்மாவானது எல்லாவற்றையும் விளக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது விளக்கப்படக்கூடியதான பொருள் இல்லாதனால் விளக்கவில்லை. அப்பொழுது விளக்கலேன்னு நான் சொல்லுது, அது ஒளியாகத்தான் இருக்கு. அது விளக்கப்படக்கூடியதான பொருள் அங்க இல்லை. அவ்வளவுதான் நான் சொன்னேன். ஆகையால் எப்பொழுதுமே பொருள் இருக்கணும், எப்பொழுதும் ஞாபகா இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னேனே தவிர ஒரு காலத்துலயும் இதோட சம்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னேனோ. அதனால என்ன சொன்னார்? விவர வாக்கியம் உள்ளது. ஞாத்திர சம்பந்த செய்வ ஞானத்வாத்துன்னு சொன்னார். ஒரு காலத்துல ஞாதா சம்பந்தம் இருந்தது, ஞானம் இருந்தது. அவ்வளவுதான் விவரணாச்சாரியர் சொன்னாரே தவிர ஞாதா இருந்தா தான் ஞானம் இருக்குன்னு அவர் வாக்கியம் சொல்லலாமா? இல்லை. ஆகையால் விவரண வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஞான சம்பந்தம் ஞாதாவுக்கு இருந்தது, அவ்வளவுதான் அர்த்தம். கதாச்சித் ஞாத்ருஜேய சம்பந்தேனைவ அனுபவத்திய, நம்ம அனுபவத்துக்கும் ஞாதாவோட ஞானம் இருக்குங்கிற அனுபவத்துக்கும் விவரண வாக்கியத்தை விவரணாச்சாரியர் சொன்ன வாக்கியத்துக்கும் பொருந்தும் இருக்கு. அஸ்தி, அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னா, அஸ்தி பிரம்மா இத்தியத்திர ரகாரா பிரம்மசத்தாம் பிரதி பிரம்மணா கர்த்திருவமா அஸ்தி பிரம்மான். இந்த பிரம்மாங்கிற பதத்துக்கு அஸ்திங்கிற பதத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. பிரம்மம் இருக்கு அப்படின்னு அந்த கிரியாசிரயத்துவம் இருக்கா இல்லையா? இங்க பிரம்மத்துக்கு அஸ்தி கிரியாசிரயத்துவம் இருக்கா இல்லையா? பிரம்மா கர்த்தாவா ஆயிட்டாரோ இல்லையோ? இருக்கா? யார் இருக்கா? பிரம்மம் இருக்க. ராமோ கச்சதி, கமனக்கிரியை எங்க இருக்க? ராமன் இடத்துல. இந்த கமனக்கிரியாசிரயத்துவம் எங்க இருக்கு? ராமன் இடத்துல. அதே போல அஸ்தி கிரியாசிரயத்துவம் எங்க இருக்கு? அப்படிதான் நீங்க சொல்லணும். சிம்பிளா தானே சொல்றேன் அப்படின்னு. அப்பா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கோ, அஸ்திங்கிற கிரியையில இருக்கு, பிரம்மத்தோட உபயோகப்படுத்துறேன். ஆனா இந்த பிரம்ம பக்கத்துல இந்த அஸ்தின்னு ஒரு பதம் போட்டிருக்க, அந்த அஸ்திங்கிற பதத்தை கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். அதுல பிரகிருதி பாகமானது அசதாது, அதுக்கு மேல திப்புங்கிற ஒரு பிரத்தியம். இதுல இருக்க நடுவில் இருக்கிற கர்த்த செப்ப போயிடுது, திப்புங்கிறது கண்ணுக்கு தெரியுது, இருக்கட்ட. இப்ப இந்த அசதாதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் பிரம்மத்துக்கு அர்த்தம். பிரம்மங்கிற பதமும் அசதாதுவுக்கு அர்த்தமான இருத்தலோ ரெண்டு தான் பிரம்மம். பிரம்மம்னு சொன்னா வேற ஏதோ ஒண்ணு கிடையாது. பிரம்மம்னாலே இருத்தல்னு தான் அர்த்தம், அசதாதுவுக்கும் இருத்தல் தான் அர்த்தம். அதுக்கு மேல ஒரு திப்பு இருக்கு பார்த்தல, அந்த திப்பு எதுக்கு உபயோகப்படுத்துன்னு பாணினி நமக்கு ஒரு ரூல் போட்டிருக்க. வெறும் தாத்துவை உபயோகப்படுத்தாதே, வெறும் பிரத்யத்தை உபயோகப்படுத்தாதே, நகேவலா பிரகிருதி பிரயோக்தவ்யா நாபி பிரத்யா அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால பிரம்மா சொன்னா போரும், அவ்வளவுதான் சொல்லணும், அவ்வளவுதான் விவட்சிதம். பிரம்மம் சத்து, அவ்வளவுதான் விவட்சிதம். ஆனா தீர்வு நான் சொல்றேன் என்ன, இங்க பாருங்க உபயோகப்படுத்துறப்ப ஒரு எட்டிக்வெட் ஒண்ணு இருக்கு, நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கா. அதனால அப்படின்னு சொன்னேன்னா, சில பேர் இங்கிலீஷ்ல லெக்சர் கொடுக்குறப்பெல்லாம் அவரை பல் அப்படிமா, அவரை பலகாவா பலமா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாததுனாலே இங்கிலீஷ்ல லெக்சர் கொடுப்பாள் இப்படி எல்லாம் பண்றோம். அதை நம்ம ரசிச்சுட்டு வருவோம். இங்கிலீஷ் கேட்கப்படாதுன்னு நான் சொல்லல, எது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. அவன் குணகாவா குணமா தெரியாது அவனுக்கு, குண அப்படின்ற நம்ம எப்படின்னா எப்படியும் ஓஹோம்போம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சம்ஸ்கிருதத்துல எந்த பதமும் சொல்லும் பொழுது பிரகிருதியும் பிரத்யமும் தெரிஞ்சு உபயோகப்படுத்தணும். நீங்க சொல்லும் பொழுது கடகா இல்லைன்னு சொல்லுங்க, குடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல பேசுறது தகராறு வரும். அது கடகாவா கடமா, தமிழ்ல கடம்னு சொல்லிட்டு இருக்கேன், குடம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால கடம் அஸ்தி அப்படிமா. அவனுக்கு முன்னால நம்ம தலையில வச்சிருந்த சவத்துல அடிச்சுக்கலாமான்னு தோணும். கவலையப்பட பொறுமை இருந்தா தானே குருன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எந்த பதத்தையும் உபயோகப்படுத்தும் பொழுது பிரகிருதி பிரத்தியம் விவேகம். சில சமயத்துல பேசும்பொழுது கசகஸ்கல்லம் நியாயம்னு யாருக்கும் வரலாம். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அதுல பிரணிதாரத்தை உபயோகப்படுத்தணும்.
கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதே போல பிரம்மா அஸ்துன்னு உபயோகப்படுத்தப்படாது சார். அவர் பாணினி என்ன சொல்லியிருக்கார், எப்பொழுதுமே சுகந்தமாகவோ திங்கந்தவாகவோ தான் உபயோகப்படுத்தணும். ங்கிற பிரத்தியம் நவுன்ஸ் வருது பட்சல அந்த பிரத்தியங்களை சேர்த்து தான் உபயோகப்படுத்தணும். இல்ல திங் பிரத்தியத்தை சேர்த்து தான் உபயோகப்படுத்தணும். திங் பிரத்தியங்கள்னா தாத்துக்கள், தாத்துக்கு ஆகையால் வர்போ அல்லது நவுனோ. அதனால இந்த அசுங்கிறது அஸ் மட்டும் சொல்லப்படாது, நீங்க அஸ்தின்னு சொல்லணும். ஸோ அந்த திப்புக்கு என்ன சார் அர்த்தம்னா, திப்புக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். பிரம்ம அஸ்தின்னா பிரம்மத்துக்கு கர்த்திருவத்தை சொல்லல, அஸ்திக்ரியா கர்த்திருவம் பிரம்மத்துக்கு சொல்லல, பிரம்மம் அத்துன்னு சொல்ல வேண்டி இருக்க அந்த வியாக்கரணத்தினுடைய நிர்பந்தத்தினால பிரம்மம் அஸ்தி பிரம்ம அஸ்தி நான் சொன்னேனே தவிர அஸ்திக்ரியை இருக்கு என்கிறதுக்காக நான் சொல்லலேப்பா. ஆகையால் ஏதோ முன்னால சொல்லி என் மேல பேசுறீங்க, ஒண்ணும் இல்லைன்னு அஸ்தின்றது ஏக வச்சனத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துவம் சொல்லப்படாது. ஏன்னா நானா பிரம்மங்கள் இருக்கமே, பத்து பொருள் இருக்கமே, ஆனால் ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். இருக்கிறதே ஒன்னா இருந்தா ஒண்ணுன்னு ஏன் சொல்றேன்? பிரம்மா சந்தி சொல்லுவீங்க, அதனால பிரம்மா சந்தின்னு சொல்லப்படாது. சொல்றேன் அதான் பகவத்கீதத்துல வரல, தீங்கிறது வந்து ஏகவச்சனத்துல வர்றதுனால அது சொல்லலாம். ஒரு பிரம்மம். ஆனா பிரம்மங்கிறது பை டெஃபினிஷன் ஒண்ணுதான், ரெண்டு பிரம்மங்கள் இல்ல. பிரம்ம பிரம்மணி பிரம்மாணின்னு சொல்லப்படாது. ஏன்னா பிரம்மாங்கிறது ஒரே பொருள் தான் இருக்கு. அது அப்படி நீங்க சொன்னா இன்னொன்னு சொல்றேன். ஏகஹாங்கிற ஒரு பதம் இருக்கு. ஏக சப்தத்துக்கு மேல சுப்ரத்தியம் போட்டிருக்கு. ஏக சப்தத்துக்கு மேல சுப்ரத்தியம் போட்டிருக்கலன்னா அந்த சுப்ரத்தியத்துக்கு என்ன அர்த்தம்? ஏகத்துவம் தானே அர்த்தம். அப்ப ஏகாங்கிற பிராதிபதியத்துக்கு ஏகான்னு தானே அர்த்தம். அப்ப ஏக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் ஹிந்தி ஆயிடுமே. அப்ப என்ன சொல்லலாம், ஏகஹாங்கிற இடத்துல ஏகாங்கிற பிராதிபதிக்கத்திலேயே அந்த அர்த்தம் கிடைத்ததுனால நமக்கு பிராதிபதிக்கிறதுக்கு ஏகத்துவம் அர்த்தம். பிராதிபதிக்க லிங்க வச்சன பரிமாண மாத்திரே பிரதமா, லிங்கமும் வச்சனமும் அங்க இருக்கு. இருந்த போதிலும் அங்க ஏகாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சமான பிரதமா விபக்தியை குறிக்கக்கூடியதான சுப்ரத்தியத்தை நான் ஏன் போட்டிருக்கேன்னா, ஐயா வெறும் ஏகா ஏக அப்படின்னு மட்டும் பிரயோகம் பண்ணப்படாது. ஏதோ ஒரு பிரத்யத்தை சொல்லணும். எந்த பிரத்யேக? நான் மேல அவ்வளோ ஜஸ்ட் போட்டிருக்கலாம்னா எனக்கு இருக்கு. இருந்தாலும் பிரதமாதிக்கிரமணே காரணாபாவாது முதல்ல இருக்கிறத தாண்டி இருக்கு போகணும். அதனால ஏகான்னு போட்டேன். அதனால எங்கேயுமே சிலதெல்லாம் சாதுத்வார்த்தகமான பிரத்யம். அதே போல பிரம்மத்திலையும் சாதுத்வம். அஸ்தி பிரம்மா இத்தியத்ர லகாரஹ ந பிரம்மசத்ராம் பிரதி பிரம்மண கர்த்திருவமாக நித்தியத்வேன ததசம்பவா. ஏன்னா கர்த்திருவம்னு சொன்னா ஒரு காலத்துல இல்லாதது இப்ப செய்தானே கர்த்திருவம்னு வரும். அது நித்தியமாச்ச, நித்தியமா இருக்கிறதுனால எப்படி கர்த்திருவம் வரும்? நித்தியத்வேன ததசம்பவா கிந்து சாதுத்வார்த்தா இது திரஷ்டவ்யம். ஆகையால் இதுவரைக்கும் அவன் கேட்டதான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிய. இதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை. என்ன பண்றது? கர்க்கசாட்சியமா இருந்து கொண்டு வேற இன்னொரு கேள்வி கேட்கிறான். நானும் சொன்னா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிய. நானும் பிரமபிரமா பின்னம் நஜானம். ஞானம்னு இருந்தா எப்படித்தான் இருக்கணும்? ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு. அந்த அறிவு எப்படி இருக்கணும்? உண்மையான அறிவா இருக்கணும், பொய்யான அறிவு. ரெண்டுல ஒன்னா தானே இருக்க முடியும். ஒரு அறிவுன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அந்த விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையாகவும் இருக்கும், பொய்யாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுதுபோக்குறேன்னு அர்த்தம். ஒண்ணு உண்மை, ஒண்ணு பொய். ஞானம் உண்மைங்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுத்தார்? தத்வதி தற்பிரகாரக ஞானம் பிரபா. நாலெட்ஜ் அப்படின்னு இருந்தது. ஏன்னா ரியல் நாலெட்ஜுக்கு தான் நாலெட்ஜுன்னு பேர். சாதாரண ஞானத்துக்கு காக்னிஷன் சொல்லணும். யூ காக்னைஸ் இட். அறிகிறார்கள். அறிவானது உண்மையான அறிவா இருக்கலாம், பொய்யான அறிவா இருக்கலாம். ஸோ இட் இஸ் மியர் காக்னிஷன். அப்படின்னு எனி காக்னிஷன், எந்த அறிவோ பிரமாவோ பிரமஹாவோ. பிரமான்னு எப்ப சொல்வேன்? தத்வதி தற்பிரகாரக ஞானம், யதார்த்த ஞானம். யதா அர்த்தா ததா ஞானம். பொருள் இருக்கும்படி அறிவு வந்ததையானால் அதுக்கு யதார்த்தம். யதார்த்தமா பேசலாங்கிறார். இந்த யதார்த்தமான இழுத்த ஒண்ணும் புரியல. யதா அர்த்தா, பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு யதார்த்த ஞானம். அதெல்லாம் ரைட்டு. அதுக்குதான் அந்த பேர் இருக்கான். அதே போலயே பொருள் வேற மாதிரி இருந்தால், தங்களுக்கு வேற விதமான அறிவு வந்தால் அதுக்கு பிரமா. இப்படித்தானே ஞானம். தத்வதி
அது இருக்கிற இடத்தில் அதுவாக அறிந்தால் தத்வதி தற்பிரகாரக ஞானம், கடத்வதி கட இது ஞானம். அது இருக்கிற இடத்துல அதுவாக அறியப்பட்டால் அதுக்கு உண்மை ஞானம் என்று பெயர். அது இல்லாத இடத்தில் அதை பார்த்தேடையானால் அது பிரமஹா, அது பொய்யான ஞானம். சோ ஒண்ணு அதனுடைய தர்மம் அதுல இருந்தால் பிரமாயிடும், அதனுடைய தர்மம் அதுல இல்லாத போனால் அது பிரமாயிடும். சோ பிரமஹா அப்படின்னு ஆயிடும். இப்போ ஒரு ஞானமும் வந்தால் எனி காக்னிஷன் கேன் பி ஐதர் நாலேஜ் ஆர் ராங் நாலேஜ், அவ்வளவுதானே. சோ அறிவானது பிரமாவோ பிரமஹாவோ இந்த ரெண்டுல தான் சொல்ல முடியும். இந்த ஆத்ம ஜானம் என்னன்னு கேட்கிறோம். நானும் பிரமா பிரம பின்னம் ந ஜானம், பிரமா ஜானமும் சொல்ல முடியாது. ஒண்ணு ஒரு ஞானம்னு வந்தா பிரமாவாகவும் இருக்கணும், இல்ல பிரமஹாவும் கேட்டகரி பண்ணுங்க, தவிர ஒரு மூணாவது ஒண்ணும் இல்லையே. ஆத்ம ஜானம் பிரமா, நீங்க ஏதோ ஆத்ம ஜானம்னு சொல்றீல, அது பிரமான்னு சொல்ல முடியலையேன்னா சொன்னா என்ன சார்? ஆத்ம ஜானத்தை போய் நீங்க பிரமா இல்லைங்கிறீல, அத பொய்ன்னு சொல்றீல, நினைக்கவே முடியாது உங்களுக்கு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு சாகம். ஆத்ம ஜானத்தை போய் நீங்க பிரமா இல்லைன்னு சொல்றீங்களேன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் என்ன கோபத்துல சொல்லல உங்களுக்கு. ஆத்ம ஜானம் பிரமான்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரமா விஷயமானது எப்படி இருக்கணும், அந்த அறிவால் அறியப்படும் பொருள் எப்படி இருக்கணும். தாங்கள் எந்த ஞானத்தை உண்மை என்று கருதுகிறீர்களோ அந்த ஞானத்தினால் அறியப்படும் பொருள் அழியாமல் இருக்கணும். நீங்க தானே அபாதித அர்த்த ஞானம் தானே பிரமான்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க சொன்ன ஞானம் பிரமாஜானம்னு உங்களுடைய கட்சியில எப்படித்தான் அது அபாதிதமான அர்த்த ஞானம் தானே பிரமான். இப்ப இந்த ஆத்ம ஜானம் பிரமான்னு நீங்க சொல்லிவிட்டு இல்லையானால் அப்ப என்ன ஆகும்னா தத்விஷயத்திய அவித்யாதேகே, அதனுடைய விஷயமான அவித்யா முதலிய பதார்த்தங்கள் அது என்ன ஆகும்னா அது அழியப்படாது. ஏன்டா பிரமா விஷயமாச்சு, பிரமா விஷயம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அப்புறம் பிரமா என்ன ஆகுது? தத்விஷயத்திய அவித்யாதேகே தாத்விகத்துவ ஆபாஹா. அப்ப என்ன ஆகும்னா ஆத்மாவுக்கு விஷயமாக இருக்கக்கூடியதான அவித்யாதி பதார்த்தங்கள்லாம் ஒரு நாளைக்கு அழியாது. அழிஞ்சதுன்னா ஆத்ம ஜானம் பிரமா இல்லாம போயிடும். உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆத்ம ஜானம் பிரமான்னு சொல்றேன். ஆத்ம ஜானம் பிரமான்னு சொன்னால் ஆத்ம ஜானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியதான அவித்யாதி பதார்த்தங்கள்லாம் அழியாமல் இருக்கணும். அது அழியாம இருக்கட்டுமே சார், உமக்கு முக்தி வராம போயிடுமே. அவித்யாதிகள்லாம் போட்டா முக்தி உங்களுக்கு. அதனால சொல்லுவோம் தத்விஷயத்திய அவித்யாதே தாத்விகத்துவ ஆபாதா. தாத்விகமாக உங்க தலையில விழும். ஆபாதம் தலையில விழும் என்று சொல்றது தாத்விகத்துவ ஆபாதா நச அப்பிரமா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா சரி இந்த பிரமாணம் ஒத்துக்க வேண்டாம். ஆத்ம ஜானமும் அப்பிரமா, அப்பிரமான பிரமா இல்லை பிரமஹா அப்படின்னு சொல்லுவது என்ன? தோஷஜன்யத்வாபாதா. இப்ப நீங்க வேதாந்தம் வாசிக்கிறதுல துஷ்டமா போயிடும். இது தோஷத்தினால ஆத்ம ஜானம் வருதுன்னு சொல்ல வேண்டியதாயிடும். சோ ஆத்ம ஜானத்தை உண்மை என்று கருதினீழையானால் மோட்சம் வராமல் போயிடும். ஆத்ம ஜானமானது பிரமஹா என்று தாங்கள் சொல்வீழையானால் அந்த ஆத்ம ஜானமும் தோஷத்தினால வந்ததாக ஆகிவிடும். இந்த ரெண்டு தவிர வேற வழி இல்லை. அத்வைதி எங்கே போவான்? இப்படிப்பட்டதான இதுதான் அந்த துவைதிகள் நம்மளை கேட்க வேண்டியதான கேள்வி. அவன் உங்களை கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணியிருக்கான். ஞாபகம் அவன் அத்வைத்திய நன்னா அந்த கல்லுல உரசி சரியான தங்கமாக உங்களை அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இருக்கான். அதனால நமக்கு இந்த புரியலையே கவலைப்படலையே கேட்கப்படாது. நம்ம தத்துவம் நமக்கு நன்னா புரியணும். இப்படி ஒரு கேள்வி கேட்டா இதுல எப்படி தவிர்க்க? அவன் சொல்றதும் லாஜிக்கலா நன்னாத்தான் இருக்கு. அவன் கேள்வி கேட்கிற இடத்துல சரியாத்தான் இருக்கு. ஆனா இத்தனை நாள் நமக்கு இந்த கேள்வி வரலையே, புண்ணியம் பண்ணியும் வரல. ஏன்னு வச்சுங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் நமக்கு தெரியாத போயிடுச்சுன்னு மனசுக்கு ரொம்ப வியாதி ஆயிடும். அந்த பதில் நமக்கு வந்த பிறகு சந்தேகம் வந்துருக்கு பாருங்க. இப்ப அத்வைத்தி நீங்க வாசிக்கிற காலத்திலேயே என்ன வந்திருக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு வரல கேள்வி, சந்தேகமே வரல. ஏன்டா மனனம் பண்ணாத்தானே வரும். யார் மனனம் பண்ணாலும் அவளுக்கு சந்தேகம். நம்ம சிரவணத்திலேயே திருப்தாளா போயிட்டோம். அது தப்பு ஒன்றும் இல்லை, அது வராது. ஆனா இப்ப நமக்கு என்னன்னா நம்ம பாக்கியம் மருத்துவ வியாக்கியானம் பதில் சொல்லியிருக்க பாருங்க. நச்ச அப்பிரமா தோஷஜன்யத்துவ ஆபாதா இது சேத்தன தார்க்கிக சித்த ஈஸ்வர ஜானவது.
घटादि निर्विकल्पकवत्वच्च स्वभावतः உபயவைலட்சண்யேனாபி உபபத்தே. ஒண்ணு ஞாபகம். இதுல எப்படி நம்ம ஆன்சர் சொல்லணும்? பிரமான்னு சொன்னாலோ ஒரு பக்கம் இடிக்கிறது, பிரமஹான்னு சொன்னாலோ இன்னொரு பக்கம் இடிக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம சமாதானம் சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்கு. வழி என்னடா பண்றது அப்படின்னு கேட்ட, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான வழி சொல்றோம். என்ன வழின்னு, ஞானம்னு சொன்னா அது உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம்னு வச்சுட்டு இருக்கியப்பா. உண்மையாகவும் இல்லாமல் பொய்யாகவும் இல்லாமல் இன்னொரு ஞானம் இருக்கலாமே. ஒரு ஞானமானது அது எப்படி ஒரு கேள்வியை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு நமக்கு தெரியணும். இந்த ஞானம்னு ஒண்ணு சொல்றேன், இந்த ஞானமானது உண்மை என்றோ பொய் என்றோ சொல்ல முடியாது. உண்மைக்கும் பொய்க்கும் அப்பாற்பட்டது. எங்க பிரம்ம ஞானம் எப்படிப்பட்டது? தாங்கள் பொருள் இருக்கும்படியான ஒரு ஞானம், அதார்த்த ஞானம்னு சொல்றேன். பொருள் இருந்தால் பொருள் இருக்கும்படியான ஞானம். பொருள் இல்லாத நிலையில எப்படி சொல்லுவேன்? அப்ப பிரம்மம் இருக்கா இல்லையா? நம்ம சாதாரண யோசனை பண்ணி பாருங்க. பொருள் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான ஞானத்துக்குங்கிற பொருளை வச்சு பிரம்ம ஞானத்தை டிஃபைன் பண்றாள். பொருள் இல்லாத சமயத்துல பிரம்ம ஞானத்துக்கு எப்படி லட்சணம் பண்ணுவேன்? நீங்க எந்த லட்சணம் நீங்க சொல்றீங்களோ அந்த லட்சணம் பொருள் மேல ஆதாரப்பட்டுத்தானே நீங்க கேட்டிருக்கீங்க. எங்க பிரம்மமானது எப்படி இருக்கு? இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதா. அது பிரமா என்றும் சொல்ல முடியல, பிரமஹா என்றும் சொல்ல முடியல. ஏனென்றால் பிரமா என்றோ பிரமஹா என்று சொல்றதோ இந்த புத்தியை வச்சுன்னு சொல்லிட்டு, யதார்த்தமான அம்சம் ஐதார்த்தமான அம்சம்னு வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. ஆகையால் அதுக்கு பிரமா என்றும் பிரமஹா என்றும் சொல்ல முடியல. அதான் அதுக்கு இது போல எங்கேயாவது ஊர்ல யாராவது இருக்கல சார், உங்க அத்வைதிக்கு மட்டும் தனியா தோணித்தோம், வேற யாருக்கும் இல்லையே. எனக்கு முன்னால முன்னோர்கள் அந்த பாதையில சென்று இருக்கா, அவ பின்னால போறவங்க கச்சந்த மனுகச்சதி தார்க்கிக சித்த ஈஸ்வர ஜானவது. தார்க்கிகன் ஈஸ்வர ஜானம் சொல்றான், ஈஸ்வரனுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னான். சரி, நித்திய ஜானம்னு சொன்னான். அந்த நித்திய ஜானம் பிரமாவா பிரமஹாவா எதாப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அவனால சொல்ல முடியல. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், குணஜன்யமா இருந்தால் அது பிரமா, தோஷஜன்யமா இருந்தால் பிரமா. அவன் அப்படி லட்சணம் சொன்னான். தார்க்கிகனை போய் உங்க ஈஸ்வர ஞானம் என்னன்னு கேட்டேன். அப்பதான் அவன் முடிச்சிருந்தான். நான் எதை சொன்னாலும் மாட்டிப்பேன். ஏன்னா முதல்ல ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு ஒத்துட்டேன். நித்தியம்னு ஒத்துட்ட பிறகு குணத்தினால பிறந்தது அதனாலதான் அப்படின்னு சொன்ன, குணத்தினால பிறந்தது ஏதோ பிறக்காதுன்னு சொல்லியிருக்கியப்பா, உண்மைன்னு சொல்ல முடியல. இல்ல ஈஸ்வர ஞானம் தோஷம்னு சொல்றது, பிரமஹான்னு சொல்றா. ஈஸ்வர ஞானம் பிரமஹான்னு சொல்றதுல இருக்கணும் கஷ்டம் இல்ல. ஆனா விவகாரம் என்னடா, பிரமஹான்னு சொன்னா அது தோஷம் ஆயிடுமே. தோஷத்தினால பிறந்ததுன்னு சொல்லணுமே. தோஷத்தினால பிறந்தாலும் அனித்தியம் தான், குணத்தினால பிறந்தாலும் அனித்தியம் தான். ஆகையால் நான் என்ன சொல்லணும் இப்ப அப்படின்னு இத பாருங்க, ஈஸ்வர ஞானம் உண்மை நோ பொய்யன்னோ சொல்ல முடியாதான ஞானம் அப்படின்ட்டான். அவனே அப்படி சொல்லியிருக்கானே, அப்ப நாங்க அப்படி சொல்லப்படாத? ஈஸ்வர ஞானம் பிரமா பிரம விலட்சணம் அப்படின்னு நையாயிக்கன்னு சொல்லியிருக்கா. அதை நான் சொல்லக்கூடாதப்பா, ஏன் மேல பாயிர அவ்வளவு சொல்லிருக்க மாட்டேன். தார்க்கிக சித்த ஈஸ்வர ஞானவது கட்டாதி நிர்விகல்பக வச்சா. நிர்விகல்பக ஞானம்னு வரும். நிர்விகல்பக ஞானம்னு என்ன? அதுல விகல்பம் இல்லாதான், இப்படியா அப்படியா என்று சொல்ல முடியாதான ஞானத்துக்கு நிர்விகல்பக ஞானம். அப்படியெல்லாம் ஞானம் வருதா சார்? உமக்கு வருது. ஈஸி சேர்ல உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், வெஸ்டர்ன்டே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இருந்த டைகர் வெளியூர்ல போனா லேம்புங்கிறாங்க. இவ்வளவு வழியா விளையாடுறாளே வாழலாம், என்னமோ பிராரம்பம். இதை போய் நான் பொழுதுபோக்கில பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு தான் இருக்கான். திருடன் வந்தான், சமையல் கட்டுக்கு போனா காஃபியை போட்டு சாப்பிட்டான். ஜம்முன்னு இருக்கிறத எடுத்துன்னா போயிட்டான். எவ்வளவு முழுக்க ஆத்துக்காரு யாரு காஃபி வச்சான்னு நான் வைக்கலையே. என்னது இந்நேரம் இருக்கல பாத்தெல்லாம் மாத்தி நான் வரல. ஆனா யாரும் வந்தா போல இருந்து நீ தான் நினைச்சேன். நல்ல காலம் நான் தான் நினைச்சு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பிராரம்பம் என்ன விவகாரம் இது நீங்க பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அதுல நான் மக்கனா போயிட்டேன், அந்த கிரிக்கெட்ல மக்கனா போயிட்டேன். யாரோ வந்து போனேன், யாரு வந்து போனா ஆனா பெண்ணா தெரியல, வேண்டியவனா வேண்டாதவனான்னு தெரியல. அந்த திருடா இவன் பார்க்கல. ஆனா யாரோ வந்து போனான்னு மட்டும் தெரிஞ்சது. இது என்ன ஞானம்? இது உண்மையான ஞானமா பொய்யான ஞானமா? உண்மையான ஞானம்னா அவன் யாரு என்று நன்னா தெரிஞ்சிருக்கணும். பொய்யான ஞானம்னா மாறுதலா தெரிஞ்சிருக்கணும்.
இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இன்னது என்று சொல்ல முடியல. அதுக்கு என்ன சார் சொல்லுவேன்? அது இன்னது என்று சொல்ல முடியாதான அறிவு, அதான் நிர்விகல்பகம். நமக்கு பாஷையில தெரியலையே தவிர கரெக்டா நம்ம அனுபவத்துக்கு தான் சொல்றாரு. கடாதி நிர்விக கிஞ்சிதமிதி ஞானம். நிர்விகல்ப ஞானத்துக்கு லட்சணம் என்ன? கிஞ்சித், இது ஏதோ ஒண்ணு, இன்னது என்று சொல்ல முடியாதான ஒண்ணு அப்படின்னு சில ஞானம் நமக்கு அப்பப்ப வருது. கடாதி நிர்விகல்பகவச்ச ஸ்வபாவதா உபய வைலட்சண்யேனாபி உபபத்தே. அதனால ஸ்வபாவதா பை நேச்சர் பிரமாவும் இல்லாமல் பிரமகான்னு சொல்ல முடியாதான அறிவு வரலாம். அப்படி அறிவு உண்டு. ஆகையால் ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது? பிரமாபிரம விலட்சணமான ஞானம். தத்ராபி ஈஸ்வர ஞானஸ்ய, இப்ப நான் சொல்லத்தான் சொல்றாரு, ஈஸ்வர ஞானஸ்ய குணஜன்யத்வே பிரமாத்வே குணஜன்யத்வஸ்ய. அது ஈஸ்வர ஞானம் உண்மை என்று சொன்னேடையானால் குணஜன்யத்துவங்கிற ஒரு இது வந்தாகணும். பிரமத்வே தோஷஜன்யத்வஸ்ய. பிரமா என்று பிரமஹான்னு சொன்னாலே தோஷஜன்யத்துவம் வந்துடும். ஆபத்தே, அதை நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்? ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு முன்னாலே ஒத்துண்டு. ஆயால் குணஜன்யமாகவும் தோஷஜன்யமாகவும் ஒத்த முடியாது. நிஷ்பிரகாரக்கே நிர்விகல்பகேச, பிரகாரத்தை இல்லாதாகவும் விகல்பம் இல்லாதான ஞானத்திலையும் தத்வதி தற்பிரகாரகத்வஸ்ய ததபாவதி தற்பிரகாரகத்வஸ்ய அனுபபத்தே. ஏன்னா அவன் லட்சணம் சொல்லும் பொழுது தத்வதி தற்பிரகாரக ஞானம், தத்வநிஷ்ட விசேஷிதான்றது தன்னிஷ்ட பிரகாரத்தை. இது வேண்டாம், வம்புக்கெல்லாம் போக வேண்டான்னு. அது இருக்கிற இடத்துல எந்த தர்மம் அதுல இருக்கோ அதை அப்படி பார்க்கிறது. தத்வதி, அந்த தர்மம் இருக்கக்கூடியதான குடத்தில், கடத்துவம் எனக்கூடியதான தர்மம் இருக்கக்கூடியதான குடத்தை, குடத்துவம் இருக்கக்கூடிய தர்மம் இருக்கிறதாக பார்த்துடையாரா தத்வதி தற்பிரகாரக ஞானம். அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அது அந்த பரிபாஷையில நான் தரம் சொன்னா தானா புரிஞ்சு போகும். எதுவும் கஷ்டம் கிடையாது. உங்களுடைய மனசு எப்படி போறதோ அது மாதிரிதான் சொல்லியிருக்கான். நையாயிரம் புதுசா ஒண்ணும் சொல்லல. ஆனா அவன் சொல்ற பரிபாஷை கொஞ்சம் வேகமா சொல்லுவான், நமக்கு புரியாது. நீங்க எந்த வேகத்துல கிரகிப்பீடோ அதை விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியா வேகமா பேசுவோம். அதனால நம்ம எப்ப பார்த்தாலும் அவன் வாயை மட்டும் பார்த்துட்டு போகணும். கொஞ்சம் நிறுத்தி நீங்க சொன்னீங்கன்னா அதை விட வேகமா நம்ம சொல்லலாம். அதனால தத்வதி தற்பிரகாரக ஞானம்னு என்னது? பிரமா. ததபாவதி தற்பிரகாரக ஞானம்னு என்ன? பிரமா. இது இன்னும் ஒரு பிரகாரம் இருக்கக்கூடியதான தர்மத்துல தானே சொல்லணும். உங்க ஆத்மா எப்படி இருக்கு? அதுல ஒரு தர்மமும் இல்லை. நிர்தர்மகம் பிரம்மா. அது நிர்தர்மகமான பிரம்மத்துல என்ன பிரகாரம் சொல்ல போறீங்க? அதனால நிஷ்பிரகாரகே நிர்விகல்பகேச தத்வதி தற்பிரகாரகத்வஸ்ய ததபாவதி தற்பிரகாரகஸ்ய அனுபபத்தே. ஜன்ய சவிகல்பகத்வேன பிரமப்பிரமா அந்நியதர நியமே ஜன்ய சவிகல்பகமான ஞானம். ஜன்ய ஞானம் சவிகல்பகம ஞானம் அப்படின்னு டே டு டே லைஃப்ல வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் இது ஒண்ணு பிரமாவா இருக்கணும், இல்ல பிரம்மஹாவா இருக்கணும் சார். இது 2ல ஒண்ணுன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிரம்ம ஜானத்துக்கிட்ட மட்டும் இது வராதிங்கோ. பிரம்ம ஜானமானது பிரமாவும் இல்ல பிரம்மஹாமும் இல்ல, அந்த 2க்கும் அப்பாற்பட்டது. லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜன்ய சவிகல்பக ஞானம், நமக்கு வரக்கூடியதான ஞானங்களோ சவிகல்பக ஞானங்களோ அப்படின்னா சாதாரண நிலையில இருக்கக்கூடியதான ஞானங்களோ அது ஒண்ணு பிரமாவாகவோ பிரம்மவாகவோ இருக்கணும். அஸ்மாக்கம் சத்தியபாவா விலட்சண விருத்தித்வயோபராகேண ஸ்வபாவதா பிரமப்பிரமா விலட்சணஸ்ய ஆத்மஜானஸ்ய ததுபய ரூபேண வியவஹார உபபத்தே. விலட்சண விருத்தித்வய உபராகேண, விலட்சணமான 2 விருத்திகளோட சேர்ந்ததான ஞானம் ஸ்வபாவதா பிரமப்பிரமா விலட்சணஸ்யாபி. பை நேச்சர் பிரம்மன்னு சொல்ல முடியல, பிரமான்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானம் தது உபய ரூபேண வியவஹார உபபத்தே. பிரமா என்றும் விவகாரம் பண்ணலாம், பிரம்மஹா என்றும் விவகாரம் பண்ணலாம், அது உபய விலட்சணமாகவும் சொல்லலாம் அப்படின்னு மேல சொல்றார். அதுக்கப்புறம் ஞானபத வாட்சத்துவமா லட்சத்துவமான்னு சொல்றார். இதையும் அடுத்த கிளாஸ்ல முடிப்போம். என்ன அது இப்ப வேகமா முடிச்சுட்டோம்னா அது புரியாம போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அதுக்காக. அதை அப்படி புரிஞ்சுக்கும். அவரும் இன்னும் கொஞ்சம் அப்படியே அமைகிறது. ஈஸ்வர சங்கல்பமே தவிர நாம் இப்படி ஆகணும்னு சொல்லல. கால அனவசின்னமான பதார்த்தத்தை காலத்துக்குள்ள பேசணும் என்று சொல்றதும் நியாயம் அல்ல. அதனால இதோட இப்ப நிறுத்திக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அடுத்த கிளாஸ் வரும் பொழுது இவைகள்லாம் மேல் பாகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம்.
நான் பரிச்சின்ன இது ஜடத்துவ ஹேத்துவா எடுத்து பரிச்சின்ன ஹேத்து அடுத்தது நடத்த போறேன்.